குர்ஆனிலே கூறுகிறான், சில மனிதர்கள் இன்னும் சில மனிதர்களை விட வித்தியாசமானவர்கள். லா யஸ்தவியானி மஸலா, அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவர்கள் சிந்திக்கிறார்கள், அந்த மனிதர்களில் விசேஷமான மனிதர்களாக என்னுடைய இல்முகள் என்னை ஆக்கவில்லையே, இந்த இல்முடைய நிலை என்ன? அப்படி விசேஷமான மனிதர்களாக நான் மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு வசனம் அவருடைய புத்தியை தட்ட ஆரம்பித்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், தரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் கூறுகிறான். ரஜுலன் ஃபீஹி ஷுரகா, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு பல ஷரீக்குகள், பல கூட்டாளிகள். ஒரு மனிதருக்கு உரிமையானவர்கள் பல பேர் இருக்கிறார்கள், அது ஒரு மனிதருடைய நிலை. வரஜுலன் சலமன் லிரஜுலின், இன்னொரு மனிதர் இருக்கிறார், அது ஒத்தருக்குத்தான் அவர் சொந்தம். ஒரு மனிதர் பலருக்கு சொந்தமானவர், இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒருவருக்குத்தான் சொந்தமானவர். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் யஸ்தவியானி மஸலா, இந்த ரெண்டு பேரும் சமமாகுவார்களா? ஒருவர் ஒத்தருக்குத்தான் சொந்தமானவர், இன்னொருவர் பலருக்கு சொந்தமானவர்கள். பலருக்கு சொந்தமானவருக்கு அந்த பலர்கள் எதையெல்லாம் கூறுகிறாரோ அதையெல்லாம் கேட்க வேண்டும். ஒருவருக்கு சொந்தமானவர் அந்த ஒருவர் சொல்வதை மட்டும்தான் கேட்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், இந்த இருவரும் சமமாகுவார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், சமமாக மாட்டார்கள். சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹுக்குத்தான். பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை அறிய மாட்டார்கள். இரண்டு மனிதர்களின் நிலையில் ஒருவர் ஒருவரை விட விசேஷமானவர் என்பதை மனிதர்களில் எல்லோரும் அறிய மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதை அவர்கள் சிந்தித்தார்கள். இந்த இரண்டு மனிதர்களும் யார்? அல்லாஹ் தஆலா இந்த உதாரணத்தின் மூலமாக எதை சொல்லித்தர ஆரம்பிக்கிறான், எதை சொல்லித்தர முன் வருகிறான் என்பதை அவர்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டான அடிமையாக இருக்கிறார், இன்னொரு மனிதர் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கும் அடிமையாக இருக்கிறார். இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மட்டும் உண்டான அபுதுல்லாவாக இருக்கிறார், அல்லாஹ் எதை சொன்னானோ அது மட்டும்தான் அவரிடத்தில் வெளியாகும், அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்வார்கள். ஆனால் இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் அல்லாஹ்வுக்கும் அடிமைதான், பணத்துக்கும் அடிமைதான், பெருமைக்கும் அடிமைதான், ஹசதுக்கும் அடிமைதான். இந்த இருவரும் சமமாகுவார்களா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இரண்டு பேரும் சமமாக மாட்டார்கள். சையதுனா குத்புல் அக்தாப் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிந்திக்கிறார்கள், சமமாகாத மனிதனாக நான் மாற வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் உடைய ஒரு அடியானாக நான் மாற வேண்டும், என்னிடத்திலும் மலாயிக்காமார்கள் கதைக்கக்கூடிய நிலைக்கு நான் மாற வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த போது அவர்களை வளர்த்த அவர்களிடத்தில் மிதமிஞ்சும் இருந்த அத்தனை இல்முகளையும் பார்த்தார்கள். இவைகள் அதை செய்யவில்லை. மாறாக இந்த நிலைமைக்கு என்னை எடுக்கக்கூடியது யார் என்று சிந்தித்து அத்துணை இல்முகளையும் அவர்கள் பாண்டித்தியம் பெற்ற இல்முகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்கள் ஒரு ஷைகை நாடி செல்கிறார்கள். இவைகளுக்கு என்னை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு ஷைக் யாரு? அல்லாஹ்வுக்கு மட்டும் ஒரு அடிமையாக இருக்கக்கூடிய நிலைக்கு என்னை ஆக்கக்கூடிய ஒரு ஷைக் யாரு? அல்லாஹ் என்று சொல்லும் போது மலாயிக்காமார்கள் என்னிடத்தில் வரக்கூடிய நிலைக்கு என்னை ஆக்கக்கூடியவர் யார் என்று சிந்தித்து பார்த்தபோது பல ஷேகுமார்களால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. இன்ன ஊரில் இந்த இடத்தில் அப்துஸ்ஸலாம் பின் மஷீஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் இருக்கிறார், அவர்தான் உங்களுடைய ஷேக், நீங்கள் அவரிடத்தில் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறப்படுகிறது. இந்த நேரத்திலே சையதுனா அப்துஸ்ஸலாம் பின் மஷீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அபுல் ஹசன் அலியுன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சென்றிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஆரம்பமாக கூறுகிறார்கள், அபுல் ஹசனே, நீங்கள் மாபெரும் அறிவாளி, நீங்கள் அத்துணை கலைகளிலும் நீங்கள் பாண்டித்தியம் பெற்றவர்கள், இப்போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு ஆளுமை இருக்கிறது, ஒரு அகங்காரம் இருக்கும், நான் அறிவாளி என்று அது அத்தனையும் அப்படியே கழுவிவிட்டு வெறும் நெஞ்சுடன் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்கிறார்கள். அவர்கள் அப்படியே சென்று அங்கே ஓடையிலே ஓடக்கூடிய நீரை எடுத்து ஷாதுலியா தரீகாவில் தஜ்ரீதுடைய குளிப்பென்பார்கள். ஷேகிடத்திலே மாணவர் செல்லும் போது தன்னுடைய அத்துணை விடயங்களையும் அடக்கி போட்டுவிட்டு ஷேக் எதை சொல்லித் தருகிறாரோ அதுதான் இல்மு என்று சொல்லி அப்படியே அமைவதை அங்கே ஷாதுலியா தரீகாவிலே தஜ்ரீத் என்பார்கள். தஜ்ரீதுடைய குழியை குளித்துவிட்டு என்னுடைய ஷேக் சொல்லித்தரக்கூடியதுதான் இல்மு என்று அப்படியே பணிவான ஒரு மாணவராக அங்கே அவர்கள் உட்காருகிறார்கள்.
உட்கார்ந்தவர்களுக்கு திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹுடைய ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லாஹுவை நெருங்குற வழியை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் தன்னுடைய ஷைகுடைக்கு பையத்து செய்தார்கள், பையத்தின் முறையிலே நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் அவர்களை விரும்பிக் கொள்ளும் வரைக்கும் அல்லாஹுவை அவர்கள் அமட்களினால் நெருங்கினார்கள். திக்ர்களின் மூலமாக தன்னுடைய ஷைகு எதை சொல்லிக் கொடுத்தாரோ அது அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கை எடுத்தார்கள். தன்னுடைய வாழ்நாளில் அவைகளை பற்றுக்களிலே கொண்டு வந்தார்கள். அதனால் அவர்கள் அப்படியே அல்லாஹுவை நெருங்கி நெருங்கி சென்றார்கள். அல்லாஹுவை நெருங்குவது என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு இடத்தில் இருக்கிறான், நாங்கள் அந்த இடத்துக்கு செல்வது அல்ல. மாறாக அல்லாஹுவை நெருங்குவது என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாத எவைகளுக்கெல்லாம் நாங்கள் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ் அல்லாத எவைகள் எல்லாம் எங்கள் மீது ஆளுமை செலுத்திக் கொண்டிருக்கிறதோ அவைகள் அத்தனையை விட்டும் தூரமாக ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வின் பால் அவர்கள் முன்னோக்கினார்கள். அல்லாஹ் அல்லாத அத்தனையை விட்டு நீங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அல்லாத அவருடைய மனது அவர்களுக்கு கெடுதியை ஏவினால் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை முற்படுத்தினார்கள். அல்லாஹ் அல்லாத வேறவைகள் அவர்களை கெடுதியின் பால் அழைக்கும் போது தன்னுடைய ரப்பான அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை முற்படுத்தினார்கள். இப்படி அல்லாஹுவை நெருங்கினார்கள். அல்லாஹ் அல்லாத அத்தனையையும் விட்டு தூரமாகி அவர்கள் அல்லாஹுவை நெருங்கும் போது நெருங்கி நெருங்கி சென்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்திலே அவர்கள் கூறுகிறார்கள், நான் என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பர் அப்துல்லாவுடன் நான் அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதிலே நாங்கள் தொழ வேண்டும், 40 நாளைக்கு தொழ வேண்டும், என்னுடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய ரகசியங்கள் எனக்கு கொட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருவரும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தோம். தஹஜ்ஜுதிலே நாங்கள் கால் வீங்கும் அளவுக்கு தொழுது கொண்டிருந்தோம். 40 நாட்கள் 80 நாட்கள் 2 வருடங்கள் கழிந்தது, எதையும் நாங்கள் காணவில்லை. ஒரு நாள் தினம் எங்களுடைய வாசலுக்கு ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், அபுல் ஹசனே ரலியல்லாஹு அன்ஹு, அபுல் ஹசனே, அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கிக் கொண்டு செல்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணத்திலே அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை திறக்க வேண்டும் என்ற நியத்திலே நீங்கள் தொழுகிறீர்கள். அந்த நியத்திலே அந்த நோக்கத்துக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறீர்கள். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அன்று வேறு நோக்கம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அன்றி உண்டான நோக்கத்தில் ஒன்றுதான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரகசியம் கிடைக்க வேண்டும் என்று, அது கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் வணங்குங்கள், இதுதான் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவருடைய பண்பு என்று அவர்கள் சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். உடனே அவர்கள் திடுக்கத்தில் விழுந்தவர்களாக அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கிறார்கள், நான் வணங்கினதுடைய நோக்கம் இதுதானே, நான் அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்க வேண்டாமா? அல்லாஹ்வை நான் சுவர்க்கத்துக்காக வேண்டி வணங்கினால், அல்லது அல்லாஹ்வை நரகத்துக்காக பயந்து வணங்கினால், அல்லது அல்லாஹ் ஏதாவது தந்துவிட வேண்டும் என்பதற்காக வணங்கினால், இவைகள் ஒன்றுமே இல்லாவிட்டால், சுவர்க்கம் இல்லை என்றால், நரகம் இல்லை என்றால், அல்லது அல்லாஹ்வுடைய பங்களிப்பு அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய விடயங்கள் இல்லை என்றால் அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லையா? அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். என்னை படைத்த அல்லாஹ்வை ஒரு வியாபாரம் செய்வது போன்று அல்லாஹ் ஒன்றை தந்தால் நான் அவனை வணங்க வேண்டும், அவன் ஏதாவது எனக்கு தர வேண்டும், இப்படியா நான் அல்லாஹ்வை வணங்குவது? அவனுக்கு மீது நான் வைத்த முகப்பத்து என்ன? அவன் எனக்கு செய்தவைகளுக்கு நான் செய்யக்கூடிய சுக்குர் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் வணங்கினார்களே, நான் ஒரு நன்றியுடைய அடியானாக மாற வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த நன்றிக்காக வேண்டி அல்லாஹ்வை வணங்கக்கூடாதா என்று அவர்கள் சிந்தித்து அவருடைய நியத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தாத்திலே வைத்தார்கள். அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்தான் நோக்கம் என்று தங்களுடைய வணக்கங்களை அப்படியே செய்து செய்து அல்லாஹ்வை நெருங்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற விடயம் என்ன நடக்கும் என்பதை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அல்லாஹ் தஆலா ஃபர்லாக்கின விடயங்களை செய்து கொண்டு மேலதிகமான வணக்கங்களை செய்து சென்றால், நஃபிலான வணக்கங்கள் மேலதிகமானவைகள் செய்யாவிட்டால் குற்றம் அல்ல. ஏன் செய்கிறேன் என்றால் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்துக்காக வேண்டி. அப்படி அவன் செய்து அல்லாஹ்வை நெருங்குவான் என்றால் ஹத்தா உஹிப்பஹு, அவரை நான் விரும்பும் வரைக்கும் அல்லாஹ் கூறுகிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக புகாரியிலே ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, ஹத்தா உஹிப்பஹு, அந்த மனிதனை நான் விரும்பும் வரைக்கும். அல்லாஹ் கூறுகிறான், அந்த மனிதரை நான் விரும்பிவிட்டால் குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவர் கேட்கும் செவியாக நான் மாறிவிடுவேன். வ பஸரஹு அல்லதி யப்சுரு பிஹி, அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகிறேன்.
வயதகுல்லத்தி யபுதுஷு பிஹா, அவர் விரிக்கும் கையாக நான் மாறிவிடுவேன். வரிஜ்லகுல்லத்தி யம்ஷி பிஹா, அவர் நடக்கும் கால்களாக நான் மாறிவிடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஹதீஸில் குதுசியிலே அல்லாஹு தஆலா கூறுகிறார், நான் செய்வதை கொண்டுதான் அவர் செய்வார், அவர் என்னை கொண்டுதான் பிடிப்பார், என்னை கொண்டுதான் நடப்பார், என்னை கொண்டுதான் பார்ப்பார். எல்லா மனிதரும் பார்ப்பது போன்று அல்ல, எல்லா மனிதரும் நடப்பது போன்று அல்ல, எல்லா மனிதரும் பிடிப்பது போன்று அல்ல. அவருடைய அத்துணை செயற்பாடுகளுக்கும் என்னுடைய செயற்தான் அவர்களிடத்தில் முந்தும். அவருடைய கையினால் என்னுடைய செயலை நான் வெளிப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கூறுகிறான், மா தரத்தத்து ஃபீ ஷைஇன் இன்னி ஃபாயிலுஹு, நான் செய்யக்கூடிய விடயத்தில் நான் இருமனம் கொள்ள மாட்டேன். செய்வேனா வேண்டாமா என்று நான் எந்த விடயத்திலும் இருமனம் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் ரப்பாக இருக்கிறேன். நாம் எல்லாம் ஒரு விடயத்தை செய்ய ஆரம்பித்தால் செய்வோமா வேணாமா என்று நாங்கள் இருமனம் கொள்வோம். அல்லாஹ் கூறுகிறான், நான் ஒரு விடயத்தை முடிவு செய்தால் இருமனம் கொள்ள மாட்டேன். தரத்துதி ஃபீ அப்தி, இந்த என்னுடைய அடியாருடைய விடயத்தில் மட்டும் நான் இருமனம் கொள்வேன். அவருக்கு நான் கலா கதிரிலே அவர் இத்தனை நாள் இத்தனை வருடம் இந்த வருடத்தில் அவர் மௌத்தாகுவார் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படி இருக்க அந்த மனிதர் மௌத்தாக மறுத்தால் இன்னும் உலகத்திலிருந்து அவர் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், என்னை அவர்கள் வணங்க வேண்டும் என்று அந்த மனிதர் நாடினால், மௌத்து கொஞ்சம் பிற்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால், நான் எழுதி வைத்த விடயமும் நடக்க வேண்டும். இந்த நேரத்தில் எதை நான் செல்லுபடியாக்குவேன்? இந்த விடயத்தில் தான் நான் இருமனம் கொள்வேன். செய்வேனா வேணாமா என்று நான் இந்த விடயத்தில் இருமனம் கொள்வேன். ஏனென்றால் என்னை நெருங்கி வந்த இந்த மனிதரை நான் நோவிக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இமாம் அவர்கள் இப்படி அல்லாஹ்வை நெருங்கி சென்றார்கள். நெருங்கி சென்றதின் காரணமாக அல்லாஹ்வை அடைந்தார்கள். அதனால் தான் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்னை எங்கிருந்து அழைத்தாலும் என்னுடைய செவியினால் நான் கேட்பேன். ஏனென்றால் அல்லாஹ்வை நெருங்கினோருடைய செவி இருக்கிறதல்லவா, அதை அல்லாஹ் தான் அவருடைய செவியாக, அல்லாஹ் தஆலா கூறுகிறார், அவருடைய செவியாக நான் மாறுகிறேன் என்று சொன்னானே, அந்த செவியாக அவருடைய செவிகள் மாறினது. அவர்கள் கூறுகிறார்கள், என்னை கொண்டு உதவி வேண்டினால் நான் உதவி செய்வேன். ஏனென்றால் நான் விரிக்கும் கையாக அல்லாஹ் மாறிவிட்டான். அந்த ஹதீஸுடைய விளக்கமாக அவர்கள் மாறின போது அவர்கள் ஜதுபுடைய நிலைமையிலே தங்களுடைய முரீதுகளை பக்குவப்படுத்தும் விதமாக கூறினார்கள், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். ஏனென்றால் ஹதீஸ் கூறுகிறது, அல்லாஹ்வை அழைத்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இது. எங்களிலே சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. இரும்பு இருக்கிறது அல்லவா, இந்த இரும்புடைய குணம் என்ன? இரும்புடைய குணம், ஒரு மனிதர் இரும்பை பிடித்தார் என்று சொன்னால் இரும்பு குளிரானதாக இருக்கும், கூலானதாக இருக்கும். அதே இரும்பு ஒரு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பிடத்திலே இரும்பை நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்குகிறோமோ அந்த இரும்புக்கு சூடு ஏற்படும். கொஞ்சம் தூரமாக இருக்கும் போது அதனுடைய சூடு குறைச்சல். அல்லாஹ்வை நெருங்கி செல்லக்கூடிய மனிதரும் இப்படித்தான். ஒரு பாதையிலே அல்லாஹ்வை ஒரு மனிதன் நெருங்க வேண்டும் என்று ஆரம்பித்து அல்லாஹ்வுக்கு வழிபடும் போது நாம் எல்லாம் கூறுவோமே, சாலிகான மனிதர்களுடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அவர்கள் பதுவா செஞ்சால் பலித்துவிடும். இது போன்றுதான் நெருப்பிடத்திலே இரும்பை நாங்கள் எந்த அளவுக்கு நெருக்குகிறோமோ ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு சூடு இருக்கும். கடைசியாக நெருப்பிடத்திலே இரும்பு சென்று விட்டால் இரும்பு இரும்புதான், இரும்பு நெருப்பு அல்ல. இரும்பு இரும்பாக இருந்து நெருப்புடைய குணத்தை தன்னில் கொண்டு நெருப்பிலே விழுந்த இரும்பு எப்படி தணலாக மாறி அந்த இரும்பிடத்தில் ஆரம்ப நிலையில் இருந்த நேரத்தில் எப்படி விளையாடியதோ அப்படி அந்த இரும்பிடத்தில் விளையாட முடியாது. இரும்பு ஆரம்ப கட்டத்தில் நெருப்பை நெருங்குவதற்கு முன்னால் இரும்புடைய குளிர் அங்கே இருக்காது. நாங்கள் நெருப்பிடத்தில் நெருங்குவதற்கு முன்னால் இரும்பை பிடிப்போம், இரும்புடன் விளையாடுவோம். ஆனால் நெருப்பில் விழுந்து தளரான இரும்பை ஒரு நாளும் எங்களால் தொட முடியாது. அதனுடன் நாங்கள் விளையாட ஆரம்பித்தால் அது எங்களை சுட்டுவிடும். இப்படித்தான் அல்லாஹ்வை நெருங்கினவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி சென்று அல்லாஹ்வுடைய சிபாத்துக்கள் வெளியாகக்கூடிய தலங்களாக அவர்கள் மாறினதின் காரணமாக அவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது, சாதாரண இரும்புகள் கிடையாது, மாறாக நெருப்பிலே வெந்த இரும்புகளாக அவர்கள் இருந்ததினால் அவர்களை யாராவது துன்புறுத்தினால், அவர்களை யாராவது புண்படுத்தினால்
வெளிப்படுத்தினால் அவர்களை அவர்கள் சுடுவார்கள், அவர்களுக்கு உடனே தீங்கு வரும். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் என்னுடைய வலிமார்கள். அந்த வலிமார்களை மன் ஆதாலி வலியன் பக்கத்து ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய வலிமார்களை யாரெல்லாம் நோவிக்கிறார்களோ அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னது இதுதான். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கினார்கள். அல்லாஹ்வை